சித்தர்கள் என்பவர்கள் நிலைத்திருக்கும் பேரறிவு படைத்தவர்கள் என்றும், சித்தர்கள் என்றால் நிறைமொழி மாந்தர் என்றும், அறிஞர்கள் என்றும் பொருள்படுவதாக பழந்தமிழ் நூல்கள் கூறுகின்றன. உலகில் எண்ணற்ற சித்தர்கள் பற்றி கூறியிருந்தாலும் அவர்களில் 18 சித்தர்கள் முக்கிய சித்தர்களாக கருதப்படுகின்றனர். அவர்களில் ஒருவரான போகரை பற்றி பார்க்கலாம். போகர் அல்லது போகநாதர் ஒரு புகழ்பெற்ற சித்தராவார். இவர் காலங்கிநாதரின் சீடர் என்றும் கருதப்படுகிறார். பழனி மலைக்கு அருகில் உள்ள வைகாவூரில் பிறந்தவர் போகர். மருத்துவம், விஞ்ஞானம், மெய்ஞானம், ரசவாதம், காயகல்பமுறை, யோகாபியாசம் என்று அனைத்தையும் கற்று தேர்ந்தவர் உண்டென்றால் அவர் போகர் சித்தர் என்றே குறிப்பிடுவர். அகத்தியர் இவரைத்தான் முதல் சித்தர் என்று ஒரு பாட்டின் மூலம் குறிப்பிடுகிறார். 14 சித்தர்கள் தோன்றுவதற்கு முன்பு நவ சித்தர்களே பிரதான சித்தர்களாக கருதப்பட்டனர். அந்த நவ சித்தர்களில் ஒருவராக இருந்த காலங்கிநாதரின் மாணவரே போகர் என்று கருதப்படுகிறார். அச்சமயம் நவ சித்தர்களுக்கு மேருமலையும் இமயமலையுமே தவம் செய்யும் இடமாக இருந்தது. போகர் காலங்கிநாதரை வணங்கி அவ்விரு மலைகளிலும் பல தாது வகைகளையும் தேடி கண்டுபிடித்தார். அதை கொண்டு பல காய கல்பங்களை செய்து தானே உண்டு பார்த்து அதன் பயனையும் உடனே அடைந்தார். மேலும் வான்வெளியில் பறப்பது, நீர்நிலையில் நடப்பது போன்ற செயல்பாடுகள் போகருக்கு மிகச் சாதாரணமாக ஆகியது. இதனால் போகரின் மனதில் கர்வம் துளிர்விட்டது. அம்மலையில் பணிவாக நடந்து கொண்டிருந்த அவர் நிமிர்ந்து வேகமாகவும் அதிர்வாகவும் நடக்கத் தொடங்கினார். இதனால் அம்மலையில் சூட்சும வடிவில் தவம் செய்து கொண்டிருந்த பல சித்தர்களின் தவம் கலைந்தது. உடனே திடுக்கிட்ட போகருக்கு காட்சி தந்த காலாங்கிநாதரின் மாணவர்கள், நாங்கள் இங்கு பல யுகங்களாக தவம் செய்தபடி இருக்கிறோம் என்றும், அத்தனை யுகங்களும் சில நாட்கள் கடந்தது போல் இருக்கின்றது என்றும் கூற போகருக்கு ஆச்சரியமும் அதிர்ச்சியும் ஏற்பட்டது. அந்த நொடியே தான் கற்ற தாது வித்தையெல்லாம் மிக அற்பமானதே என்ற எண்ணம் ஏற்பட்டு போகரின் கர்வம் மறைந்தது. அச்சமயம் போகர் மீது பெரும் கனிவு கொண்டு ஒரு சித்தர் அமிர்த மணி பழம் எனும் தேவக்கனி மரம் ஒன்றை காட்டி அதன் பழங்களை உண்ணச் சொன்னார். பின் போகர் அத்தேவக்கனியை உண்ண உடம்பின் பிணியாகிய பசி, தாகம், மூப்பு என்கிற மூன்றிலிருந்தும் விடுதலை பெற்றார். இப்படி படிப்படியாக முன்னேறிய போகருக்குள் சில விசித்திர எண்ணங்களும் தோன்றியது. அவை மனித சமுதாயத்தை பற்றியதே. ஒரு உயிர் எதனால் மனித பிறப்பெடுக்கிறது? அப்படி பிறக்கும்போது எதன் அடிப்படையில் ஏழையின் குடும்பத்திலும் பணக்காரரின் குடும்பத்திலும் பிறக்கிறது? இறப்புக்கு பின் கொண்டு செல்வது எதுவும் இல்லை என்று தெரிந்தும் வாழும் நாளில் மனிதன் ஏன் பொன் பொருள் என்னும் ஆசையின் பிடியில் சிக்கிக் கொள்கிறான்? மனிதனால் ஏன் மரணத்தை வெற்றி கொள்ள முடியவில்லை என பல கேள்விகள் போகருக்குள் எழுந்தன. விதியின் பிடியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனித சமூகத்தை காக்க வேண்டும் என எண்ணினார். இதனால் தான் அறிந்த மருத்துவ மூலிகை ரகசியங்களை நூலாக எழுதினார். அச்சமயம் இவர் உள்ளத்தில் மனித சமூகத்தை நோயின்றி வாழ வைக்கும் பல அரிய குறிப்புகளும் தோன்றின. அவைதான் போகர் 7000, போகர் நிகண்டு, 17000 சூத்திரம், 700 யோகம் போன்றவை இவரின் நூல்களாகும். அதே சமயம் பல சித்த புருஷர்கள் இவருக்கு எதிர்ப்பையும் தெரிவித்தனர். சித்த ரகசியங்களை எழுதி வைப்பது ஆபத்து என்றும், மனிதன் அனுபவிக்க வேண்டிய கர்ம வினைகளை அனுபவிக்க விடாமல் அதை நீக்க நினைப்பது இயற்கைக்கு அப்பாற்பட்டது என்று சித்த புருஷர்கள் எச்சரித்தனர். இதையெல்லாம் போகர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதேபோல் சஞ்சீவி மூலிகை என்பது ஒருவர் கையிலும் அகப்படாமல் விலகி ஓடும் இயல்புடையது. இதை அறிந்த போகர் அதை ஒரு மந்திரத்தால் கட்டி பின்பு அம்மூலிகையை கைப்பற்றி காட்டினார். அந்த மந்திரம் தம்பனா மந்திரம் என்று அழைக்கப்படுகிறது. இன்றும் காடுகளில் மூலிகை தேடிச் செல்வோர் தம்பனா மந்திரத்தை மானசீகமாக உச்சரித்து காணப்பெறாத பல அரிய மூலிகைகளையும் கொண்டு செல்வர் என்று கூறப்படுகிறது. அதன்பின் போகரின் புகழ் பல மடங்கு பெருகியது. பலரும் இவரிடம் வந்து கற்பங்கள் மற்றும் குளிகைகளை பெற்றுச் சென்றனர். மொத்தத்தில் மனித சமூகத்தை இம்மண்ணில் உள்ள பொருட்களை கொண்டே மேம்படுத்தினார் போகர். அதேபோல் பல அரிய மூலிகைகள் சீன தேசத்திலும் மிகுந்து காணப்பட்டது. இதனால் அடிக்கடி சீன தேசம் சென்று வருவதையும் வழக்கமாக கொண்டிருந்தார் போகர். போகர் தமிழில் பல நூல்களை இயற்றியது போல் சீன மொழியிலும் பல நூல்களை இயற்றியுள்ளார். இப்படி பலவித அனுபவங்களால் பெரும் ஞானியான போகர் இறுதியாக வந்து சேர்ந்த இடம்தான் பழனி.
பொதுவாக சித்தர்கள் இந்த உலகம் பின்பற்றும் ஆன்மீக நெறிமுறைகள் மற்றும் சடங்குகளுக்கு அப்பாற்பட்டவர்கள். இதில் போகர் சற்று மாறுபட்டவர். பல சித்தர்களைப் போல் இவரும் சிவ தொண்டராக இருந்தாலும் அன்னை உமையம்மையை தியானித்து அருள் பெற்றவர். அவ்வன்னையின் உபதேசம் கேட்டே பழனி மலைக்குச் சென்று தவம் செய்து முருகனை தண்டாயுத பாணியாகவே தரிசனம் செய்தவர் போகர். உலகம் நலம் பெற வேண்டும் என்று எண்ணியே தான் தரிசித்த தண்டாயுத பாணிக்கு நவபாஷாணத்தால் சிலை எடுத்தவர் போகர். மனித பிறப்பானது 9 கோள்களால் நிர்வகிக்கப்படுவதை உணர்ந்து அந்த கோள்களின் குணங்களை கொண்ட 9 பாஷாணத்தை தேர்வு செய்து அதிலிருந்து தண்டாயுத பாணியை உருவாக்கி 9 கோள்களை ஓர் உருவுக்குள் அடக்கி பூட்டியவர் போகர் என்றும் கூறுவர். உயர்வான பாஷாணங்கள் 9ஐ தேர்வு செய்து அதை கொண்டு பழனி முருகனின் மூல திருவுருவம் செய்ததோடல்லாமல் அவ்வுருவத்திற்கு ஏற்ற வழிபாட்டு முறையையும் உருவாக்கி அதையும் நடைமுறைப்படுத்தியவர் போகர். எனவேதான் தண்டாயுத பாணியை எவர் வந்து தரிசித்தாலும் நவகோள்களையும் வணங்கிய பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. பின் பழனியில் சில காலம் வாழ்ந்த போகர் அங்கேயே சமாதியும் அடைந்தார். அவரது சமாதி பழனி ஆண்டவர் ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் உள்ளது. போகர் பூஜித்து வந்த புவனேஸ்வரி அம்மையின் திரு உருவம் பழனியாண்டவர் சந்நிதியில் இன்றும் உள்ளது. இச்செய்திகள் அனைத்தும் சதுரகிரி தல புராண நூலில் சொல்லப்பட்டுள்ள செய்திகளாகும்.